கனகா ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? ஏன் கனகா, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுல்ல? இன்னும் உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. நீ ஒரு புரியாத புதிரா இருக்கியே. அத புரிஞ்சிட்டு இருந்தாதான் நீ எப்பயோ உருப்பிட்டு இருப்பியே. நான் விஷயத்துக்கே வரேன். அந்த வளர்ந்து கேட்டவனை பார்த்தாலே உனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல? கண்ட உடனே எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோங்கிற, அவன் என்ன பார்த்து கேட்டதும் நான் உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வர முடியாதுன்னு அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். ஆனா நீ வரோன்னு சொல்லி அவன் முன்னாடி என் மூஞ்சில் அடிச்சிட்ட. இந்த கனகா ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். ஆமா, அது தெரியும். நீ காரணம் இல்லாம மூச்சு கூட விட மாட்டியே. இப்போ மூக்கே விடுறனா விஷயம் ஏதோ கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னு தான் கேக்குறேன். நான் ஒண்ணு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு விருந்தாளியா போய் விருந்து சாப்பிடறதுக்கு வரேன்னு சொல்லல. பின்ன வேவு பாக்குறதுக்காக தான் வரேன்னு சொன்னேன். இவங்க அவனை சுத்தி சுத்தி வராங்கன்னா அவன் யாரு, அவன் வசதி என்னன்னு நான் நோட்டம் விடுறதுக்காக தான் போறேன். அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இருக்கா? இருக்கு. இல்லாமலா நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு புதுசா இடைஞ்சலா இருக்கிறது அவன் மட்டும்தான். நமக்கு மட்டும் இல்ல, சொர்ணு அக்கா மகனுக்கும் இடைஞ்சலா இருக்கிறது அவன் மட்டும்தான். அவனுக்கும் நம்ம வினோவுக்கும் உறவு நீடிச்சா அதனால வர பாதிப்பு நம்ம சொர்ணு அக்காக்கு தான் அதிகம். அத ஆரம்பத்திலே அத்து விடணும். அதுக்கு எனக்கு அவனை பத்தின விவரத்தை நான் சொர்ணு அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையும் வரும். நாம அவங்களுக்காக வேலை செய்யறோம்னு அப்பதான் நம்ம கேக்குறப்பெல்லாம் அவங்க அப்பப்போ பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பணத்துக்காக தான் பண்றியா? பின்ன மத்தவங்க நல்லதுக்கா? எவ எப்படி நாசமா போனா எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தேவை பணம் பணம் பணம்.